கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோகுல். ஏற்கனவே வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில தற்போது கன்னியாகுமரியில மழையின் தாக்கம் எந்த அளவுக்கு காணப்படுகிறது? விவரங்களை சொல்லலாம். வணக்கம். அதாவது இலங்கை அருகே உள்ள வங்கக்கடலில் உருவாகியுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் ஆல்ரெடி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் நேற்று காலை முதலே சாரல் மழை பெய்து வந்திருந்தது. இந்த நிலையில நேற்று இரவு விடிய விடிய பெய்த அந்த கனமழையிலால இன்று நாகர்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான செட்டிகுளம், ராமன்புதூர், கோட்டார், ஆசாரிப்பள்ளம் ஆகிய பார்வதிபுரம் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. பல பகுதிகளில் இடைவிடாமலும் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாகர்கோயிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய அளவுல ஊட்டுவாள் மடம், பாறைக்கால் மடம் ஆகிய பகுதிகளில் நேற்று இரவு முதலே பெய்த கனமழை காரணமாக தற்போது முழங்கால் வரைக்கும் தண்ணீரானது நிற்கிறது. இங்கு வசிக்கக்கூடிய 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தற்போது வெளியே வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் வாங்கி செல்ல முடியாமல் வீடுகளிலே முடங்கி இருக்கின்றனர். தற்போது மாலை வரை மழை நீடித்தால் வீடுகளுக்குள் மழை நீர் வரும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் அப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து நேற்று முதலே மழை பெய்து வந்தாலும் தற்போது வரை தண்ணீர் எதுவுமே வடியவில்லை. தற்போது வரைக்கும் எந்த அதிகாரிகளும் வரவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் இந்த பகுதியினர் வைக்கின்றார்கள். தொடர்ந்து தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அரசுக்கு விடுக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி கோகுல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.